ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே டேஸ்ட்டான வெஜிடபிள் ரைஸ் பாத் ரெசிபி செய்ய போகிறோம். இது வந்து கர்நாடகா ஸ்டைலில் செய்ய போகிறோம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிறதே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் வரும். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு தக்காளி, ஒரு சின்னதாக வெங்காயம், 4-5 பல் தேங்காய், ஒரு கட்டி பூண்டு, கொஞ்சம் போல் இஞ்சி, 2-3 பச்சை மிளகாய், வரமிளகாய், கொஞ்சமாக சோம்பு, ஒரு 2-3 பட்டை, 4-5 லவங்கம், கொஞ்சம் போல் புதினா இலைகள், ஏலக்காய் ஒரு 2 எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த மாதிரி செய்யுங்காட்டி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ போல் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கான அளவு இது 1/4 கிலோ அரிசிக்கான அளவு. அதோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் இது பண்ணுறங்காட்டி. இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை வதக்கும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். லைட்டாக இது வதங்கினங்காட்டி இதுலேயும் லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இதில் லாஸ்ட்டாக தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்பவுமே தக்காளி மசியணுன்ட்டு இல்லை, லைட்டாக அது வந்து இதான போதும். இது வந்து நம்ம நல்லா ஆற வச்சுட்டு இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது ரொம்பவுமே சூப்பரான ஃப்ளேவராக இருக்கும். இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம எல்லாமே சேர்த்து அரைச்சங்காட்டி இப்போ வந்து பிரியாணி இலை மட்டும் தாளிப்புக்கு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் போல் ஒரு வெங்காயம் நீல வாக்கில் நல்லா நைஸாக பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு கொத்தளவுக்கு, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரே ஒரு அன்னாச்சிப்பூ மட்டும் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஒரு தக்காளி சேர்த்து அரைச்சிருக்கோம். சின்னதாக புளிப்பில்லா தக்காளியாக நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். வதங்கிறதுக்கான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது இதோட சேர்க்க போகிறோம். ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அரைச்சி வச்ச விழுது எல்லாமே சேர்த்துக்கலாம். ரொம்பவுமே நைஸாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் அந்த கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அந்த மிளகாயெல்லாம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருந்தால் ரொம்பவுமே டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த கலவைகளை கலந்து விட்டுருங்க. நல்லா இதோட பச்சை ஸ்மெல் லைட்டாக போகட்டும். ஏற்கனவே அரைச்சி தான் இது பண்ணியிருக்கோம். இப்போ கேரட் சேர்த்துக்கலாம். தேவையான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். அதே போல் பீன்ஸு ஒரு 10-15 பீன்ஸ் வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் பட்டாணி. இது வந்து ஊற வச்ச பட்டாணி. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம அந்த பட்டாணி இல்லை, ஃப்ரெஷ் பட்டாணி இல்லை, நல்லா ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இல்லை நூல்கோல் இந்த மாதிரி இதெல்லாம் கூட சேர்க்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். கலந்து விட்டாச்சு நல்லா. இப்போ ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன். அரிசி சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா வந்து அரிசியோடு சேர்கிற மாதிரி. வேறு எதுவுமே இப்போ நம்ம சேர்க்க போகிறதில்ல. தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு, எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம அரைச்சி சேர்த்த அந்த மிளகாயிலே கரெக்டாக காரம் இருக்குது. அதனால் எதுவுமே காரத்துக்கு நான் எதுவுமே சேர்க்கல. வேறு பிரியாணி மசாலா எதுவுமே சேர்க்க வேண்டாம். இது வந்து இதோட ஃப்ளேவரில் செய்கிறதுனால தான் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கொதி வந்தவொடனே உப்பு மட்டும் 10 சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் போல் வச்சுக்கலாம். உங்கள் அரிசி எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல் மல்லி இலைகளை தூவி விட்டுட்டேன். நல்லா ஒரு கொதித்து வந்துட்டோம். அதுக்கப்புறமேட்டு விசில் வச்சுக்கோங்க. விசில் வந்து போனதுமே தான் எடுக்கணும். ஃபுல்லாக அந்த ஆவி இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு சாதம் வந்து நல்லா உதிரியாக வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய விசில் அந்த இதெல்லாம் ஸ்டீம்லாம் போயிடுச்சு. நல்லா உதிரியாக வந்திருக்கு. இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்போர்க் வச்சு கலந்து விட்டுக்க போகிறேன். அப்படி இது பண்ணால் கூட சாதம் உடைஞ்சிரும். நம்ம வச்ச தண்ணி அளவு நல்லா கரெக்டாக உதிரியாக சாதம் கிடச்சிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் பாத் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.